ஹாய் காய்ஸ், இன்னைக்கு நம்ம வந்து பழுத்த மாம்பழத்தில் இந்த மாதிரி டாஃபி மாதிரி பண்ணி வச்சுக்கலாம். மேங்கோ சீசன் முடிய போகுது. இதை வந்து ஒரு மாதம் ஸ்டோர் பண்ணிக்கலாம். இப்போ வந்து இந்த மாம்பழம் ரொம்ப பழுத்துருச்சு, அப்படியே சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும். இப்போ நான் இதை வந்து இந்த மாதிரி பல்ப் எடுத்து இதை வந்து அந்த டாஃபி மாதிரி பண்ணி வச்சுக்க போகிறேன். ஃப்ரிட்ஜில் ரொம்ப நாள் வச்சுக்கலாம். நம்ம சாப்பிட்டதுக்கப்புறம் எடுத்து எடுத்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ வந்து இந்த மாம்பழத்தை வந்து ரொம்ப கஷ்டப்படாம தோலை மட்டும் உடிச்சிட்டு கையால் பிதுக்கினாலும் நல்லா இந்த மாதிரி பல்ப் தனியாக வந்துருச்சு. இப்போ வந்து மிக்சியில் அதை ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டு அந்த மாதிரி அரைச்சிக்கோங்க. இந்த டைமில் நீங்கள் வந்து சாட் மசாலா, ஒரு பிஞ்சு கல் உப்பு போட்டுக்கலாம். போட்டுட்டு இப்போ வந்து கடாயில் வந்து கொஞ்சமாக நெய் விட்டு அதுக்கப்புறம் இந்த பல்ப்பெல்லாம் அதில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிண்டி விடுங்க. இதை வந்து ஸ்லோ ஃப்ளேம் பண்ணிக்கோங்கன்னா தெரிக்கும் கையில். இப்போ எல்லா பல்ப்பையும் இதில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிண்டி விடுங்க. இந்த மாம்பழம் ஆல்ரெடி ரொம்ப ஸ்வீட்டாக இருக்குது, அதனால நான் ஒரு 100 கிராம் சர்க்கரை மட்டும் இதில் ஆட் பண்ணுறேன். நிறையாலாம் போட தேவையில்ல. ஓவர் ஸ்வீட்டு நல்லா பங்கனப்பள்ளி மாம்பழம் ரொம்ப ஸ்வீட்டாக இருந்ததுனால 100 கிராம் சர்க்கரை இதில் ஆட் பண்ணுறேன். இப்போ நான் சொன்ன மாதிரி சாட் மசாலா வேணால் ஆட் பண்ணிக்கலாம், இல்லாட்டி அப்படியே கூட நல்லாயிருக்கும். இப்போ இது நல்லா கொதித்து ஒரு 15 மினிட்ஸ் ஸ்லோ ஃப்ளேமில் கொதிக்கட்டும். ஃப்ளேமை நம்ம கூட்டினோன்னா ரொம்ப தெரிக்குது, அதனால் இப்போ வந்து இது நல்லா கொதித்து கொஞ்சம் வற்றினதுக்கப்புறம் ஆற வச்சு ஒரு பிளேட்டில் நெய் தடவிட்டு இந்த மாதிரி இதை ஊற்றி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. எனக்கு வந்து 3 பிளேட் நிறைய இந்த மாம்பழ பல்ப்போட இது கிடச்சிது. இப்போ இதை வெயில் நல்லா சில்லுன்னு அடிச்சிச்சின்னா இதை 2 நாள்லேயே நமக்கு காஞ்சிரும், இல்லாட்டி 3லேருந்து 4 நாள் ஆகும் காய்கிறதுக்கு. அதுக்கப்புறம் நல்லா காஞ்சதுக்கப்புறம் இதை நம்ம கட் போட்டுட்டு இந்த மாதிரி ரோல் பண்ணால் சூப்பராக வந்துடும். வந்ததுக்கப்புறம் இதை நடுநடுவில் நம்ம ரவுண்டாக கட் பண்ணி எடுத்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சோன்னா நிறைய நாள் 6 மாதம் கூட இருக்கும். ட்ரை பண்ணுங்கள்.